ஐயா how are you dear? ஐயா இந்த புது ஃப்ரெண்ட் யாரு? இவன் என் ஃப்ரெண்டோட சன். இனிமே உனக்கும் ஃப்ரெண்டு. யா கம் ஆன் மேன் கம் ஆன். உமா இவங்க அப்பனுக்கு இவனை கண்டாலே பிடிக்காது. ஏன்னா அவன் ஒரு பூ. பூலா? உங்க ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க. எஸ் சார். பாத்தியா என்னையே காலா மாறினியே. சார் உங்களை மட்டும் இல்ல உண்மையே வாடுறாளா? உங்க அப்பனையும் வாடுவா. உமா இனிமே உன் ஃப்ரெண்டு நம்ம கூட இருக்க போறான். That's good. என் பேரு உமா. உன் பேரு? கண்ணன். ஓ கண்ணன். ஸ்வீட் நேம். ஆமா ஏன் உம்மன் இருக்கு? வா உள்ள போகலாம். நான் உனக்கு சாக்லேட் பிஸ்கட் டாய்ஸ் எல்லாம் கொடுக்கிறேன். கம் ஆன். போடகண்ணா. சரி ஆன் go ahead go ahead. டாடி என்னம்மா? இன்னைக்கு நான் ஸ்கூல்ல தட்டிமிக்கே. என்ன சார் இது? குழந்தைகளுக்கு நிறைய செல்லத்தை கொடுத்து படிப்பே நீங்க எடுத்துட்டேன்னு சொல்றீங்களா? பரவாயில்லையா? நாயர் இந்த மாதிரி மோட்டர் பைக்ல பொட்டி எல்லாம் இருக்கும் எடுத்துவாங்க. சரி மேனேஜர் கண்ணன் தாயில்லா குழந்தை. இந்த வீட்டுல அவனுக்கு ஒரு குறையும் இருக்க கூடாது. அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. முதல்ல இந்த எஸ்டேட் கணக்கெல்லாம் நீங்க பாருங்க. உன் பேர்ல அந்த நம்பிக்கை இருக்கு. என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு நல்ல அப்பா நீங்க எழுத்து முடிக்கிறதுக்குள்ள அவர் குளிச்சே முடிச்சிருவாரு. முடிக்கிறது மாடா அவ்வளவு உறுதுறுப்பா இருக்கிறாரு. அதுக்கு என்ன இப்போ? டேய் உன் வேலை என்னாச்சு? அப்பா என்னடா அப்பா அப்பா அப்பான்னு இதே பிடிச்சி அறிவு கட்டவன. ஏன்டா டே அந்த மெக்கானிக் கந்தசாமி கிட்ட உனக்கு ஒரு வேலைக்கு சொல்லியிருந்தேன். அங்க போனியா? என்னடா அப்பா அது மெக்கானிக். அங்க வேலைக்கு சேர்ந்தா ஜாக்கி வச்சு வண்டியை தூக்கணும். கீழே படுத்து நட்டா கழட்டும் போது ஜாக்கி நழுவி வண்டி என் கழுத்துல விழுந்துருச்சுன்னா அது வாங்கண்டா. அந்த சோப்பு கம்பெனி சோமசுந்தரம் உன்னை வான்னு செஞ்சிடான். அங்கேயாவது போறதானடா. அது சோப்பு கம்பெனி. அங்க போய் வழுக்கி விட்டு விழுந்துட்டேன்னா அறிவு கிட்டவன நீ கற்பனை பண்ணியா உன் ஆயுள் பூரா கழிஞ்சிட போகுது. சரி துட்டு கொடு. எதுக்கு? நான் வேலை தேடி போனோம். இதே உன் வேலையா போச்சு. இந்தா 5 ரூபாய் மட்டும் எடுத்துக்கோ. போயிட்டு சீக்கிரமா சாப்பாட்டுக்கு வந்துடுவேன். வராதுடா. நான் எங்க சாப்பிடுறது? இது கொண்டு ரோசத்துக்கு இது பொம்மை இல்ல உனக்குதான். இந்த சாக்லேட் பிஸ்கட் இதெல்லாம் இருக்கக்கூடாது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். கலகலப்பா இருக்கணும். குட். ஏதாவது பேசேன். உனக்கு அம்மா இருக்காங்களா? இல்ல எங்க அம்மா சாமிகிட்ட போயிட்டாங்க. உனக்கு அம்மா இருக்காங்களா? எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு சித்தி இருக்காங்க. சித்தியா? ரொம்ப நல்ல சித்தி. தங்கமான சித்தி. வா பார்க்கலாம். அதோ அதுதான் அவுட்டாச்சு. அங்கதான் சித்தி இருக்காங்க. அடடே உமா டார்லிங். என்ன விடுங்க சித்தி. விட மாட்டேன் சித்தி. நான் யாரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. யார் அது? என் புதிய ஃப்ரெண்ட். பேரே கண்ணன். கண்ணா இவங்க தான் நான் சொன்ன சித்தி. சித்தி கண்ணன் பாவம் சித்தி. இவனுக்கு அம்மா இல்லையா? உங்க அப்பாவுக்கு இவனை கண்டாலே பிடிக்காதான். அடப்பாவம். ஏமா கண்ணா உங்க அப்பாவுக்கு உன்னை கண்டா பிடிக்காதா? உனக்கு அவர் மேல ஆசை தானே? எனக்கு அவரை பார்த்தாலே பயம். பயமா? ஏண்டா ராஜா? தூக்கிறியும் வீடையும் தனியும் என்னாலதான் எங்க அம்மா செத்து போயிட்டாங்களாம். என்ன கண்டாலே எங்க அப்பா திட்டுவாரு. அதனாலதான் எனக்கு அவரை பார்த்தாலே பயம். எங்க அம்மா இருந்தா என்ன இப்படி திட்டுவாங்களா? என் சித்தி நான் தூக்கிறியா வீடையா தனியனா? இல்லடா கண்ணா இல்லம்மா. அழக்கூடாது. சித்தி இருக்கேன்னு அழக்கூடாதுமா. நல்ல பையன் அழக்கூடாது. அழாத கண்ணா. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு
எட்டு வாரம்மா. இந்த பிள்ளைய கண்டா அவங்க அப்பா பிடிக்காதன்னு ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்குமா தெரியும்? பெரியவங்களா இருந்தா யாராவது ஒருத்தரை வெறுத்து தான் தீரணும் போல் இருக்கு. இப்போ நம்ம முதலாளிய பார்த்தா நல்லவரா தான் இருக்காரு. ஆனா பெண்களை கண்டா எரிஞ்சு விழுறாரு. கிட்டத்துல போனா சீரி சீரி பாயிறாரு. ஏன் சார் இப்படி அப்படின்னு அவரை போய் நாம காரணம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? அது சரி, பாதிக்கு நேரமாச்சு, நீ புறப்படல? ஆமா சித்தப்பா. சீக்கிரம் பாப்பா அறப்படு. கண்ணா, இனிமே நீ அழும்போது கண்ணீர் விடாம அழணும். என்ன? இதோ வரேன். நாங்க இங்கதான் இருக்கிறோம். எங்க? இத பாரு. ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? இங்கதான் வரேன். ரெண்டு பேரையும் இப்ப பிடிக்க போறேன். இப்ப ரெண்டு பேரும் அவுட். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்க. உங்க மேல மோதிரம் நான் வந்தேன். பின்ன எதுக்காக வந்தேன்? கண்ணுல கட்டிருந்தேன், கண்ணு தெரியல. என் மேல மோதிரத்துக்கு இது ஒரு எக்ஸ்கியூஸ். இவர் பெரிய இவர் மேல மோதிரம் வந்தாங்களா? போவீங்களா? ஏதோ குழந்தைங்க கண்ணாமூச்சி விளையாடணும்னு சொன்னாங்க, நான் வந்தேன். I say I let you. As if I let you. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இவர் பெரிய மன்மத ராஜா. இவரை பார்க்கணும்னு யாரோ இங்க ஏங்கிட்டு கிடக்குற மாதிரி. You shut up. Thanks a lot for your chivalry. சரியான கூஸ். You too. நீ எதை கேட்டாலும் இப்படி பயப்படுற? மோட்டார் சைக்கிள் மாமாவும் எங்க அப்பா மாதிரி எரிஞ்சு விடுறாங்க. அதுதானே எனக்கு இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. சித்திய பார்த்தா போதும், அப்பா கத்த ஆரம்பிச்சிடுவாரு. சித்தி பாவம், எவ்வளவு நல்லவங்க. ஆமா, சித்தி தங்கமான சித்தி. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணா, எப்படியாவது அப்பாவையும் சித்தியும் ராசி ஆக்கணும். அது எப்படி முடியும்? இரு, அதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். அதே மாதிரி உண்மையில உங்க அப்பாவுக்கு இருக்கிற வெறுப்பையும் பார்க்கணும். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், சும்மா தைரியமாயிரு. அவரு உன் கூட அன்பா பழகணும், உன்னை கட்டி முத்தம் கொடுக்கணும். உங்க அப்பா எனக்கு முத்தம் கொடுப்பாரா? ஷூர், என்னை நம்பு. எப்படியாவது இந்த ரெண்டு காரியத்தையும் செய்து முடிக்கணும். ஆமா, அவர் அங்கிருந்தா அது எப்படி முடியும்? முதல்ல அவர் இங்க வரவழைக்கணும். அவரையா? வேணாம் வேணாம், என்ன திட்டுவாரு. சிச்சி, ஏன் பயப்படுற? அவர் உன்னை திட்டாம நான் பாத்துக்கிறேன். ஆமா, அவர் எப்படி இங்க வரவழைக்கிறது? ஆஹா, വലിയ സുന്ദരി, നീ സ്വപ്നത്തിലേ വന്നു. ഇനി ഞാൻ ഉന്നെ വെറും സുന്ദരിയെ വിളിച്ചിട്ടില്ല, സ്വപ്ന സുന്ദരിയെ വിളിക്കും. സുന്ദരി, என் கையால உனக்கு ஸ்பெஷல் சாயா போட்டு அதில் மலாய் மசாலா கலந்து கொடுக்கும். அந்த சாய் நீ குடிச்சிட்டு மயங்கி நிற்கும். நான் உன்னை கட்டி பிடிக்கும். என்ன நாயர், கீழே வந்துட்ட? பகல்லே தூக்கமா? இல்ல 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 இல்ல, அது என்ன போட்டோ? அது மறைச்சு போன என் பாட்டியோட படம். அது சரி, இப்ப விட ரெண்டு பேரும் எதுக்கு வந்தது? நாங்க உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்க வந்தோம். ஐடியா? என்கிட்டயா? கேளு கேளு. சிலூர்ல இருக்கிறவங்கள இங்க வரவழைக்கணும்னா என்ன செய்யணும்? கடனா பணம் வாங்கிட்டு சொல்லிக்காமையே ஓடி வந்துட்டா எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஆள் தேடி வரும். ஆளு மட்டும் வராதுரா, போலீஸும் சேர்ந்து வரும். ஏண்டாடே கடங்கார ஆவி, குழந்தைகள் ஐடியா கேட்டா இப்படித்தான் சொல்லி கொடுக்கறதா? தாத்தா தாத்தா, எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லி கொடுங்க தாத்தா. சொல்லி கொடுக்குறேன். வெளியூர்ல இருந்து ஆளு இங்க வரணும். ஆமா, அதுக்கு தானே ஐடியா. உங்களை நான் பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி ஆடணும். உடனே வரணும்னா இவ்விடத்தில் யாராவது மறைச்சு போயின்னு தந்தி கொடுக்கணும். ஆமா, முதல்ல உன் மூஞ்சில கொடுக்கணும். ஏயா, உயிரோட இருக்கிறவங்க செத்து போனாங்கன்னு தந்தி கொடுக்கணுமா? உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு கொடுத்தா போதாதோ? அப்படி தந்தி கொடுத்தா உடனே வந்துட்டு வாங்க இல்லையா? ஆமா, வாடா கண்ணா போலாம். நீ எங்க வரட்ட? என்ன அது போட்டோ? யாரு இந்த பொம்பளை? அவையா? அவையாரா? ஐயோ காக்கா காக்கா அண்ணாடி. டாடி, என்ன ஏன் குழையற? நாளைக்கு ஸ்கூலுக்கு மட்டம் போட போறியா? நாளைக்கு தான் சண்டே ஆச்சே. பின்ன என்ன? ஒண்ணுமில்ல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் புது வருஷ வாழ்த்துக்கள் அனுப்பணும் டாடி. தாராளமா அனுப்பேன். கிரீட்டிங்ஸ் வாங்குறதுக்கு பணம் வேணுமா? கம் ஆன், டேக் இட். எவ்வளவு வேணும் எடுத்துக்க. Thank you டாடி. டாடி டாடி, நம்ம கண்ணன் அப்பாவுக்கும் ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சா என்ன? வெரி குட். பாவம் அந்த ஐடியா, அவனுக்கு அனுப்பு.
அனுப்புறதுக்கு அட்ரஸ் வேணாமா? நான் எழுதி கொடுக்குறேன். தந்தி கிடைச்சிருந்தா உங்க அப்பாவும் பாட்டியும் இதுவரை வந்திருக்கணுமே. தந்தி போகலையோ என்னமோ. அது எப்படி போகாம இருக்கும்? அப்பா தானே விலாசம் எழுதி கொடுத்தாரு. அதோ காரணம் வருது. அப்பா வந்துட்டாரு. கண்ணா பயப்படாம நீ இங்கே இரு, நான் போய் சமாளிச்சுக்கிறேன். நீங்க தானே டாக்டர் ரவி? நீங்க தானே கண்ணனோட பாட்டி? ஆமா. குட் மார்னிங். ராஜாவுக்கு ஆக்சிடென்ட் டாக்டர், எப்படி இருக்கு? இருங்க சொல்றேன். வாங்க வாங்க உட்காருங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கானா வீட்டுல இருக்கானா, எப்படி இருக்கான்? சொல்றேன். முதல்ல நீங்க என்ன சாப்பிடுறீங்க? பிரயாணம் எல்லாம் எப்படி? ட்ரெயின்ல இடம் கிடைச்சதா? யாருமா நீ? நாங்க பதறி போய் ஓடியாந்துக்கிறோம், உட்காந்துக்கிட்டு பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. ஏய் ரவி, ஹாய் பாட்டி. என்னடா திடீர்னு வந்து இங்க நிக்கிற? குழந்தைய பார்க்க ஆசை வந்துச்சா? நான் நினைச்சேன் நீங்க வருவேன். என்னடா ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? என்ன பாட்டி திரு முழிக்கிறீங்க? என்ன மாதிரி வரும்? உனக்கு ஆக்சிடென்ட் தந்தி வந்தது, நாங்க பதறி போயிட்டோம். தந்தியா ஓட்டி மீ பாரு. மேனேஜர், மேனேஜர். எஸ் சார். ரவிக்கு யாரையா தந்தி கொடுத்தது? தந்தியா? நான் கொடுக்கலையா? என்னையா அது? இது தந்தி. படியா? Raja met accident. Will start immediately. Bring party also.